Hi everyone, welcome to spicetamil. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இதில் இருக்கிறது நேச்சுரல் கலர் தான். இன்னைக்கு ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக வாட்டர்மெலன் வச்சு ஒரு ஷர்பத் ரெசிபி பார்க்கலாம். இஃப்தாருக்கு ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். இந்த மொஹபத் கி ஷர்பத் செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம் தான். சம்மருக்கும் இஃப்தாருக்கும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங் ட்ரிங்காக இருக்கும். டெல்லி ஃபேமஸ் மொஹபத் கி ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு spicetamil. இதுக்கு நல்ல இனிப்பான வாட்டர்மெலன் வேணும். வாட்டர்மெலனை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்க முடியும்னா நறுக்குங்க, அப்படி இல்லைன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நறுக்கிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் காய்ச்சி ஆற வச்ச சில்லான பால் சேர்க்குறேன். இது ஃபுல் ஃபேட் மில்க் தான், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ரூஅப்ஸா ரோஸ் சிரப். ஒரிஜினல் ரெசிப்பியில் ரூஅப்ஸா தான் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய நன்னாரி சிரப்பும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதுலேயே இனிப்பு இருக்கும், அதனால் சுகர் சேர்க்க தேவையில்லை. கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்கணும். வாட்டர்மெலனில் செய்கிற ஷர்பத்துன்றதுனால இந்த வாட்டர்மெலன்லேயே நான் செய்கிறேன். ஆனால் ஷர்பத் கலக்கிறதுக்கு எனக்கு இந்த வாட்டர்மெலன் பத்தலை. நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸில் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த பாதி ஃப்ரூட்டுக்கு நிறைய ஷர்பத் வந்துச்சு. இதுவே 2 பேருக்கு நல்ல பெரிய கிளாஸில் ஷர்பத் குடிக்கணும்னா 1/4 லிட்டர் பால், ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் 1 கிளாஸ் பால், 1 கப் வாட்டர்மெலன் பீசஸ், கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்க்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த மொஹபத் கி ஷர்பத் கண்ணுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.